வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பா வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ முடியல வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தேன் என்ன ஃபஸ்ட்டு பார்ப்போம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 22,450 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த இடத்துல செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இதுக்கு மேலே பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது 22,300 to 400 இருந்துச்சுன்னா சைடுவேஸாக இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவு நம்ம எதிர்பார்த்த இடத்துலையே ஓப்பன் ஆனாலும் செல்லிங் பாயிண்ட் இது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் செல்லிங். நம்ம எதிர்பார்த்து அடுத்து பெரிய செல்லிங் எதிர்பார்த்தோம்னா இந்த இடம் தான் 22,220. இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,000 வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சு வெர்டிகல் ஃபால் நம்ம எதிர்பார்த்த ரேஞ்சுக்கு வந்துட்டு திருப்பி அப்சைட் போய்ட்டு மறுபடியும் இந்த இடத்த நம்ம சொன்ன இடத்த ரீச் ஆகிடுச்சு. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டி பொறுத்த சொல்லியிருந்தோம்னா 47,490 to 46,895 இந்த டேவோட லோவுக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட்டுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இது பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதாவது 46,300 வரைக்கும் இந்த இடத்த பிரேக் பண்ணால் தான் வரும்னு சொல்லியிருந்தோம். அதே போல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 47,780 மேலே தான் பை ஆகிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சைடு வேஸ்ன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதே போல் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீ ரேஞ்சில் ஃபுல் சைடு வேஸாக மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம டே கேண்டில் வச்சு டே கேண்டோடைய பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த டே கேண்டில் படி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிளியரான ஒரு செல்லிங் கேண்டில் இருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்பின்னிங் டாப்போட லோவை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் கீழே போக வாய்ப்பாக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இப்போ எடுத்துக்கலாம். இப்போதைக்கு 21,860 நாளைக்கான ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ், இந்த 21,860. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்ன தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இதையும் பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது நம்ம இன்னொரு சேனல் ஒன்று போட்டிருந்தோம் இந்த டைப்பில். இந்த சேனலும் ஆல்ரெடி கிட்டத்தட்ட கரெக்டாக பிரேக். ஆனால் இந்த சேனலில் க்ளோசிங் கொடுக்கல. இருந்தாலும் இந்த சேனலில் பிரேக் பண்ணி வேணால் இந்த 22,860 மட்டும் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அடுத்து ஃபால் இருக்கும். சரி ஓகே, இதை நம்ம 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுத்துப்போம். ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹை சிங்கோட ஹை 22,126 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸோடு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த லோ 22,256 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இப்போ போனால் ரீசெண்டாக போன ஹை, இன்றைக்கி போன ஹை, அதாவது 22,446 அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் மார்க்கெட் வந்து பை ஆகிறது வாய்ப்பு இருக்கும். இதுக்கு இடையில நீங்கள் என்ன தான் மேலே போனாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் தாலும் செல்லிங் வரதான் வாய்ப்பு இருக்கும், இந்த இடம் தாலும் செல்லிங் வரதான் வாய்ப்பு இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்த இடம் கிளியரான செல்லிங் பாயிண்ட்னா இந்த இடம். ஆ 22,126 வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக இந்த இடத்த எடுத்துக்கலாம். அதே போல் இந்த லோ, அதாவது 21,860 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்தது ஒரு பெரிய செல்லிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில் இது ரெட்டாக போட்டுக்கிறேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு பையிங் இருக்க வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்துல. சாரி, இது மாறி செலக்ட் ஆகிட்டு 21,860 சின்ன ஒரு பையிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் சைட்வேஸாக இருந்து மார்க்கெட் புல்லிஸ் ஆனாலும் வாய்ப்பு இருக்கும். இல்லைனா ஒரே ஸ்பைக்கில் புல்லிஸ் ஆனால் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கத்தான் வாய்ப்பு இருக்கும். இதில் சின்ன ஒரு மைனர் ட்ரெண்ட் மட்டும் போடுவோம். இந்த இடத்துல இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் கொஞ்சம் சைடுவேஸாக இருக்கலாம். இல்லைனா இதை பிரேக் பண்ணி மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் செல்லிங். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தவரை 860 கீழே மார்க்கெட் இறங்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு. சரி ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட் இடத்தை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம டே கேண்டில் வச்சு பார்ப்போம். இப்போ டே கேண்டில் பொறுத்தளவு பார்த்தோம்னா இந்த ஸ்பின்னிங் டாப்பு நேற்றோட லோவை பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுக்கல. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல க்ளோசிங் கொடுக்கல. இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் சொல்லியிருந்தோம். அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிட்டு அதையும் பார்த்துருவோம். அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணல. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்னு சொல்லலாம். அது இன்றைக்கி வந்து நம்ம செல்லோட கண்ட்ரோலில் அப்படியே இருந்துருச்சு.
இருந்தாலும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேங்க் நிஃப்டி இறங்கிறது தான் வாய்ப்பு. அது என்ன மாதிரின்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்க இந்த இடம், அது ரெட்டாக போட்டுக்கிறேன். இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா இந்த ரேஞ்சு, அதாவது 47,490 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடம் செல்லிங் பாயிண்ட் தான். இந்த இடம் தொட்டாலும் மார்க்கெட்லேருந்து வெரி செல்லிங் இருக்கும் இந்த இடத்துல. அப்படி இல்லாத பட்சம் இதுவும் செல்லிங் பாயிண்ட் தான். இது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு செல்லிங் தான் இருக்குது. எது வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கும், அதாவது 46,425 இந்த சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செல்லிங் பாயிண்ட்டாக தான் இருக்கும். இந்த ரேஞ்சில் வேணால் ஒரு பையிங்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல வெரி புல்லிஸாக மார்க்கெட் போனால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் இருந்தாலே மார்க்கெட் இறங்கத்தான் வாய்ப்பு இருக்கும். அதுக்கு அடுத்த சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா 46,180. இதுக்கு கீழே அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 45,660 அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கும் செல்லிங் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகம், பையிங் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டால் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓரளவு ஓப்பன் ஆகி இந்த ட்ரெண்ட் லைன் தொட்டாலும் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த இடத்துல ஒரு செல்லிங் வந்தாலே கீழே வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி கொஞ்சம் சைலண்ட்டாக அப்படியே இந்த இடத்துல இருந்தனால தான் கொஞ்சம் நம்ம கிளியராக சொல்ல வாய்ப்பு இல்லாமல் இருக்க மாதிரி இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கிளியரான செல்லிங் செட்டப். ஆனால் நாளைக்கு வந்து செல்லிங் வாய்ப்பு கிடைக்கிறப்ப பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.